குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டு பற்றி. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கேட்குற பெல் பட்டனை கிளிக். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டு வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எல்இடி, அதுக்கப்புறம் ஜாம்பர் ஒயரும் ப்ரெட் போர்டும் நம்மளுக்கு தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இந்த ஒயர் முக்கியமாக தேவை. ஆடியோ போர்டோடைய ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுற ஒயரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் போர்டு எடுத்துருக்கேன். அந்த போர்டு எதுக்குன்னா கீழே தலையில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் எடுத்துருக்கோம். லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சாஃப்ட்வேர் வந்து உங்களுத்துல வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்மளை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டு. ஏற்கனவே பழைய ப்ரோக்ராம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன். புது ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ போர்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த கேபிளோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேப்டாப்பில் அதை கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் COM4 இல்லை COM3 அப்படின்னு காட்டணும். அது காமிச்சா மட்டும்தான் ப்ரோக்ராம் டன் அப்லோடிங் அப்படின்னு ஒரு வேர்டு காட்டும். இல்லைன்னா எரர்னு தான் காட்டும் உங்களுக்கு. நம்ம டூல்ஸில் போய் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். டூல்ஸுக்கு போய்ட்டோம். டூல்ஸில் போய்ட்டு COM4 அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள். கீழே போய்ட்டு இந்த கீழே வந்து ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் எரர் காட்டும் போது இது வந்து எரர் நம்மளுக்கு சுட்டி காட்டும். அதுக்கப்புறம் போர்டு செலக்ட் பண்ணணும். நம்ம வச்சுக்கிறது வந்து யூனோ போர்டு, யூனோன்ட்டு அந்த ரெண்டாவது லைனில் இருக்கும். அது இது பண்ணிக்கணும். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் லைப்ரரி போகணும். அதில் போய்ட்டு பேசிக் ப்ரோக்ராம் 0.1 அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு பேங்க்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டை கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணோடனே ஒரு ப்ரோக்ராம் ஸ்க்ரீன் காட்டும். அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம பெருசாக்கிக்கணும். அதை ஆக்கிட்டு அதில் வந்து 13 லோ, 13 ஹை, 13,000 லோவிலையும் ஹைலையும் 1000 கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன விஷயம்னா நம்ம எல்இடியோட டிலே வந்து 1000 கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து கீழே தான் எழுதியிருக்கோம். 13 தான் அவுட்புட் பின். இந்த 13வது பின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்கும். அப்போ 13 ப்ளஸ்னால் அது பக்கத்துலேயே கிரவுண்டில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால தான் ப்ரெட் போர்டில் ஷார்ட்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் 1000 சொல்லி கொடுத்துருக்காங்களே, இந்த 1000 தான் டிலே. அதாவது நம்ம வந்து இப்போ சீரியல் லைட்லாம் பார்த்துருப்பீங்க, அமைஞ்சு எரியும். அந்தமாரி ப்ரோக்ராம் தான் இது. இதை நீங்களே பாருங்கள். ப்ரோக்ராம் வந்து ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது. இது வந்து லேப்டாப்லேயே இருக்கிறதுனால இது டைரெக்டாக அப்லோடிங். அந்த அம்புக்குறியை நம்ம தட்டினா போதும், டைரெக்டாக அப்லோடிங், டன் அப்லோடிங் காட்டும். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம பாருங்கள், எல்இடி எடுத்து பாசிட்டிவ் வந்து 13வது நம்பரில் கொடுக்கணும். நம்பர் 13, அது பக்கத்துலேயே கிரவுண்ட் பின் இருக்கும். அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்து லைட்டை வந்து அமைஞ்சு இதுதான் 1000 டிலே. 1000 டிலேக்கு ஒரு நிமிஷம் ஒரு வினாடிக்கும் அமைஞ்சு எரியும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் 1000 போட்டிருக்காங்களே, அதில் வந்து நம்ம 10,000 டைப் அடித்தோன்னா 1 நிமிஷம் நிற்கும். 10,000னா 1 நிமிஷம் ஆஃப் ஆகிடும். அதுதான் லோ அண்ட் ஹை. அதுக்கு தான் லோ அண்ட் ஹையில் 1000 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து 10,000 மாற்றுவோம் கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரோக்ராமை. அதுக்கப்புறம் வந்து 100 மாற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து 500 மாற்றுவோம். அதை மாற்றி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் எவ்வளோக்கு முடியுதோ அவ்வளோக்கு நம்ம ப்ரோக்ராம் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இதுமாரி பண்ணி போகிறதுனால தான் நம்ம ப்ரோக்ராம் அப்லோடிங்கில் வந்து டன்னு அப்படின்னு காட்டும். இது வந்து பேசிக் ப்ரோக்ராம். உங்களுக்கு வந்து தமிழில் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆடியோ போர்டு எல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம தெரியல அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள். COM4 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். போர்டு கனெக்ட் பண்ணிட்டு போர்ட்டுன்னு காட்டும். அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டூல்ஸில் தான் போய் பண்ணணும் எல்லாத்தையும். இதை பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் போர்டு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும்.
1 நிமிஷம் நிற்கும். 10,000 நான் அதில் டைப் அடிச்சிருக்கேன். அதனால் 1 நிமிஷம் அது நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1000, ரெண்டாவது 10,000, அதுக்கப்புறம் 500, அதுக்கப்புறம் 100, 10 அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம்.